நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் சிசாட்னு சொல்லக்கூடிய ஒரு பேப்பர் வந்திருக்கு. ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர் வந்திருக்கும். ஒன்று வந்து ஜிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேப்பர். இந்த பேப்பர் பற்றி நம்ம டீட்டெயிலாக நிறைய காணொலிகள் பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு முக்கியமான பேப்பர் இருக்குது. அது என்ன பேப்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிசாட், சரிங்களா? சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாளை சொன்னாவே நிறைய பேருக்கு பயம் அப்படின்றது வருது, ஓகேங்களா? அச்சம் அப்படின்றது ஏற்படுது. அந்த அளவுக்கு இந்த பேப்பர் ஏன் டஃப்பாக இருக்குது? இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் தான். ஆனால் இந்த தாளே கடினமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இந்த தாள் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். இந்த தாளுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டஃப்பான பேப்பர் கிடையாது, சரிங்களா? ஓன் ப்ரிப்பரேஷன் மூலிமா நம்மளால் இந்த பேப்பர் கிளியர் பண்ண முடியும். ஈவன் கம்மியான சோர்ஸ் வச்சு ஒரு குறிப்பிட்ட டாபிக் மட்டும் பார்க்குறது மூலிமா அவங்களால ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு அப்படின்னா இந்த பேப்பரை ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த தாள் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். சிசாட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஃபஸ்ட் இந்த பேப்பரை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எல்லாமே முதல்ல எத்தனை கேள்வி கேட்பாங்க, என்னென்ன தலைப்புகள்லேருந்து கேள்வி கேட்பாங்க, என்ன புக்கு நம்ம படிக்கணும், அந்த புக்கில் என்ன டாபிக் படித்தா நமக்கு போதுன்றது முதற்கொண்டு நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் சிசாட்னு சொல்லக்கூடிய பேப்பர் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாளில் என்னென்ன தலைப்புகள்லேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தலைப்பு தான், ஓகேங்களா? ஒன்று ரீசனிங், ஓகே? இந்த ரீசனிங் அப்படின்ற தலைப்புலேருந்து உங்களுக்கு கேள்வி அப்படின்றது கேட்பாங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு ரீசனிங், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்புலேருந்து உங்களுக்கு கேள்வி அப்படின்றது கேட்பாங்க. மூன்றாவதாக இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன், இதிலிருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, சரிங்களா? அப்போ ரீசனிங்லேருந்து கேள்வி கேட்பாங்க, ஆப்டிடியூட்லேருந்து கேள்வி கேட்பாங்க, அடுத்து காம்ப்ரஹென்ஷன்லேருந்து நமக்கு கேள்வி அப்படின்றது கேட்பாங்க. அப்போ இந்த தாளில் மொத்தமாக எத்தனை கேள்வி கேட்பாங்க, டோட்டலாக எத்தனை கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 80 கேள்வி நமக்கு இருக்கும், சரிங்களா? இந்த சிசாட் பேப்பரில் நமக்கு டோட்டலாக 80 கொஸ்டின்ஸ் அப்படின்றது நமக்கு கேட்பாங்க. அப்போ டோட்டல் மார்க் எத்தனை? 80 கேள்வி கேட்பாங்க. அப்போ டோட்டல் மார்க்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 மதிப்பெண்கள், ஓகே? 200 மார்க்ஸுக்கு நமக்கு கேள்வி அப்படின்றது கேட்பாங்க. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியாக ஒரு விடை அளிக்கிறீங்க, ஒவ்வொரு சரியான விடைக்குமே ஒரு கரெக்ட் ஆன்சர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க, சரிங்களா? அப்போ ஒவ்வொரு கேள்விக்கு ஒரு கேள்விக்கு 2.5 மதிப்பெண்கள் அப்படின்றது இருக்குது, சரிங்களா? நமக்கு இந்த சிசாட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றது இருக்குது, சரிங்களா? நீங்கள் தவறாக ஒரு விடை அளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் பண்ணுவாங்க, மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கேள்விக்கு நீங்கள் தவறாக விடை அளிச்சிங்க அப்படின்னு வச்சுப்போமே, உங்களுக்கு 0.83 மதிப்பெண்கள் அப்படின்றது உங்களுக்கு மைனஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இது என்ன நெகட்டிவ் மார்க்கு, ராங் ஆன்சருக்கு எப்படி மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்குது, ஓகே? இந்த கொஸ்டினுக்கு ஒவ்வொரு கேள்விக்குமே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஏ, பி, சி, அதுக்கடுத்து டின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஓகே? இந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் சரியாக விடை அளிச்சிட்டிங்கன்னு வச்சுப்போம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு கேள்விக்கு சரியான விடை ஏ அப்படின்றது சரியான விடை. நீங்கள் சரியான விடையை நீங்கள் குறிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 மதிப்பெண்கள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஓகே? உங்களுக்கு சரியான ஆன்சர் நீங்கள் குறிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. 2.5 மார்க் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிரும், சரிங்களா? இப்போது ராங் ஆன்சருக்கு வரலாம். அதே மாதிரி ஒரு கேள்வி இருக்குது, ஓகே? ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஏ, பி, சி, அதுக்கடுத்து டின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா? நீங்கள் இப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை ஏ தான் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? சரியான விடை ஏ. ஆனால் நீங்கள் பி ஆப்ஷன் நீங்கள் குறிச்சிட்டிங்க அப்படின்னா, தவறான ஆப்ஷன் நீங்கள் குறிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.83 மதிப்பெண்கள் அப்படின்றது ஒவ்வொரு தவறாக குறிக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்குமே, நீங்கள் ராங் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய மொத்த மதிப்பெண்கள்லேருந்து ஒரு தவறான ஆன்சருக்கு 0.83 மதிப்பெண்கள் அப்படின்றது மைனஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? சப்போஸ் நீங்கள் ஒரு கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலை, ஓகே? ஒரு கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலை, நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை, சரிங்களா? உங்களுக்கு ஆன்சர் தெரியல, நீங்கள் பிளாங்காக விட்டுட்டீங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு மார்க்குமே ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க, ஓகே? நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை குறித்து அந்த ஆப்ஷன் தவறாக போனால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த மைனஸ் அப்படின்றது பண்ணுவாங்க. நீங்கள் எதையுமே நீங்கள் பண்ணல, நீங்கள் ஷேட் பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு மைனஸ் மார்க்கும் கிடையாது, சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு இன்னுமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்விக்கு எத்தனை மார்க்கு? 1 கரெக்ட் ஆன்சர். நீங்கள் ஒரு கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2.5 மார்க் இருக்குது, சரிங்களா? அப்போ நீங்கள் 10 கேள்வி நீங்கள் சரியாக போட்டிங்கன்னா அப்போ எத்தனை மார்க்கு? ஒரு கேள்விக்கு 2.5 மார்க்குனா 10 கேள்விக்கு 25 மார்க், 25 மதிப்பெண்கள், சரிங்களா? அப்போ 20 கேள்வி நீங்கள் சரியாக போட்டிங்க, நீங்கள் 20 கொஸ்டின்ஸ் நீங்கள் சரியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 மதிப்பெண்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க.
நீங்கள் 30 கேள்வி நீங்கள் சரியாக போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு 75 மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 30 கேள்வி நீங்கள் சரியாக போட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு அப்போ 75 மதிப்பெண்கள் அப்படின்றது இருக்குது. நீங்கள் ஒரு கேள்விக்கு வந்து ஒரு கேள்விக்கு 2.5 மார்க்கு, 10 கேள்விக்கு 25 மார்க்கு, 20 கேள்விக்கு 50 மார்க்கு, 30 கேள்விக்கு வந்து 75 மதிப்பெண்கள். ஓகே. நீங்கள் 30 கொஸ்டின்ஸ் நீங்கள் சரியாக நீங்கள் போட்டீங்க. ஓகே. அப்போ உங்களுக்கு 75 மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ நீங்க ஒரு 10 கேள்வி வந்து தவறான ஆப்ஷன் நீங்க குறிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே. நீங்க 10 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க தவறான ஆப்ஷன் குறிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு கேள்விக்கு 0.83 மதிப்பெண்கள் மைனஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப 10 கேள்விக்கு வந்து எத்தனை மதிப்பெண்கள் மைனஸ் பண்ணுவாங்க? 8.3 மதிப்பெண்கள் உங்களுக்கு மைனஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இத நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து 66.7 அப்படின்றது வரும். இதுதான் உங்களுடைய டோட்டல் மார்க்கா வந்து இருக்கும். சரிங்களா? அது ஒரு உதாரணத்துக்கு நீங்க 30 கேள்வி நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. 30 கேள்வி நீங்க சரியா போட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கான மார்க்க குடுத்துருவாங்க. அதுக்கான மார்க் எவ்வளவு? 75. சரிங்களா? அதே மாரி நீங்க 10 கேள்வி நீங்க தவறா போட்டீங்க அப்படின்னா வந்து மார்க் மைனஸ் பண்ணணும். ஒரு கே ஒரு ஒரு தவறான ஒரு ஒரு தவறான விடைக்கு வந்து 0.83 ஒரு தவறான விடைக்கு நீங்க 10 கேள்விக்கு வந்து 8.3 சரிங்களா? அத மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து 66.7 அப்படின்றது உங்களுடைய மார்க்கா வந்து இருக்கும். சரிங்களா? இப்படிதான் மார்க் வந்து இதில கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேப்பர் பொறுத்தவரைக்கும் நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது என்ன அப்படின்னா, இந்த சிசாட் நமக்கு யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பிரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் பொறுத்தவரைக்கும் யுபிஎஸ்சியோட இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு 2 பேப்பர் வந்து இருக்குது. சரிங்களா? ப்ரிலிம்ஸில் வந்து நமக்கு 2 பேப்பர் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ் பேப்பர் 1 அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இன்னொன்று சிசாட்னு சொல்லக்கூடிய பேப்பர். சரிங்களா? இந்த 2 பேப்பர் வந்து இருக்குது. இதில் இந்த சிசாட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த சிசாட் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் குவாலிஃபையிங் பேப்பர் தான். இந்த பேப்பரில் நீங்கள் வாங்குகிற மார்க்கு ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க பாஸ் பண்றீங்களா? இல்லையா? ப்ரிலிம்ஸ் நீங்க கிளியர் பண்றீங்களா? இல்லையா? அப்படின்னு டிசைட் பண்றது என்ன பேப்பர் அப்படின்னா வந்து உங்களுடைய ஜிஎஸ் பேப்பர் தான். ஜெனரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தாள் தான் டிசைட் பண்ணுமே ஒழிய சிசெட் உங்களுக்கு டிசைட் பண்ணாது. சரிங்களா? சிசெட் அப்படின்றது வந்து இங்க லிஸ்ட்லே கிடையாது. ஆனா சிசெட் சரி அப்படிப்பட்ட பேப்பருக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிசெட் அப்படிங்கிறது குவாலிஃபையிங் பேப்பர். இதில வந்து நீங்க ஜஸ்ட் பாஸ் மார்க் நீங்க வாங்கி ஆகணும். அப்ப ஜஸ்ட் பாஸ் மார்க்னா எத்தனை அப்படின்னா வந்து 200க்கு 66 மதிப்பெண்கள். சரிங்களா? 200 மார்க். அப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு கேள்விக்கு 2.5 மார்க்கு. 80 கேள்வி கேட்பாங்க. 80 கேள்விக்கு 200 மார்க்குன்னு பார்த்தோம்ல. 200க்கு நீங்க வந்து என்ன பண்ணணும்? 66 மார்க் நீங்க வாங்கி ஆகணும். 66 மார்க் வாங்கிட்டீங்கன்னா போதும். சிசாட் நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. 66 மார்க்குக்கு மேல நீங்க எத்தன மார்க் வாங்கினாலும் பிரச்சனை இல்ல. நீங்க 100 வாங்கலாம், 150 வாங்கலாம், எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். அதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. 66 வாங்கிட்டீங்களான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. 66 வாங்கிட்டீங்களா? சரி, ஓகே, ரைட். அப்போ சிசாட் வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஜிஎஸ் வந்து திருத்த ஆரம்பிச்சுருவாங்க. ஜிஎஸ்ல நீங்க வாங்குற மதிப்பெண்கள் பார்ப்பாங்க. சரிங்களா? அப்ப சிசாட் அப்படிங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபையிங் பேப்பர் தான். குவாலிஃபிகேஷனுக்காக இருக்கக்கூடிய பேப்பர் தான் இந்த சிசாட் பேப்பர் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வந்து வச்சுக்கணும். ஓகே. அப்ப இந்த சிசாட் பேப்பர்ல நம்ம வந்து எத்தனை மதிப்பெண்கள் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 66 மார்க். 66 மார்க் வாங்குனாவே போதும். நம்ம அந்த பேப்பர் வந்து கிளியர் பண்ணிடுவோம். இதுக்கு மேல வாங்குறதுனால வந்து பிரயோஜனம் இல்ல. நீங்க வந்து 80 மார்க் வாங்குனாலும் அதே தான். ஓகேங்களா? நீங்க 100 மார்க் வாங்குனாலும் அதே தான். நீங்க 200க்கு 200 மார்க்குமே வாங்குனாலுமே வந்து அதே தான். சரிங்களா? எந்த ஒரு மாற்றமும் வரப்போறதில்ல. 66 மார்க் வாங்கிட்டீங்களா அப்படின்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்ப இந்த பேப்பருக்கு நம்ம எவ்வளோ படிச்சா போதும்? 66 மார்க்குக்கு நம்ம படிச்சா வந்து போதும். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம மைண்ட்ல வந்து ஏத்திக்கணும். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கோரிங் பேப்பர் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து, இப்ப நமக்கு டோட்டலா இந்த சிசாட்ல எத்தன கேள்வி கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்? 80 கேள்வி கேட்பாங்களா? நீங்க இந்த பேப்பருக்கு படிக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் 80 கேள்விக்கு நீங்க வந்து தயாராகக்கூடாது. சரிங்களா? நான் 80 கேள்விக்கு நான் 80 கேள்வியுமே நான் வந்து ஆன்சர் பண்ணிருவேன். 200 மார்க்குக்கு நான் வந்து 200மே எடுத்துறணும். அப்படின்ற இந்த மைண்ட் செட்ல நீங்க போனீங்கன்னா, இது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகே. அப்ப இந்த சிசாட் பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாமே படிக்கணும். எல்லா டாபிக்குமே படிக்கணும். நம்ம ஃபுல் மார்க் வாங்கணும். நம்ம சென்டம் வாங்கணும். இப்படின்றதெல்லாம் இங்க தேவையே இல்ல. இது என்ன பேப்பரு? குவாலிஃபையிங் பேப்பரு. டார்கெட் எவ்வளவு? 66 மார்க் தான். சரிங்களா? 200க்கு நீங்க வந்து 66 மார்க் வாங்குனாவே போதும். இந்த பேப்பர நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. இந்த பேப்பர் வந்து ஜஸ்ட் குவாலிஃபையிங் பேப்பர் தான் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப சரி, ஓகே. அப்பனா இதுல வந்து எத்தன கேள்வி நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணலாம்? எத்தன கேள்விய நம்ம வந்து டார்கெட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இந்த பேப்பருக்கு டோட்டல் கொஸ்டின்ஸு 80 கொஸ்டின்ஸ். ஓகே. 80 கேள்வி வந்து கேட்பாங்க. ஆனா, நீங்க மைண்ட்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து 40 கேள்வி தான் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம டார்கெட்டு நீங்க
40 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாவே போதும். 40 கேள்விக்கு நீங்கள் தயாராகி நல்லா படித்து 40 கேள்வி நீங்கள் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா போதும். இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனஃப் தான். ஸோ அதுக்கு மேலே நான் வந்து 50 கேள்வி நான் வந்து அட்டன் பண்ணி நான் வந்து இதை காட்ட போகிறேன், நான் வந்து 70 கேள்விக்கு அட்டன் பண்ணி நான் வந்து என்னுடைய இதை காட்ட போகிறேன், அதெல்லாம் இங்கே தேவையில்லை சரிங்களா. ஏன்னா இது வந்து என்ன பேப்பர், ஜஸ்ட் குவாலிஃபைங் சிசாட் அப்படின்றது இது வந்து சிசாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஓகேங்களா. நீங்கள் ஜிஎஸ்க்கு இந்த கான்செப்டை கொண்டு போகக்கூடாது. சிசாட் அப்படின்றது குவாலிஃபையிங் பேப்பர். அப்போ சிசாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை பாஸ் பண்ணால் மட்டும் வந்து போதும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ நான் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்க்குறப்ப 40 கொஸ்டின்ஸ், இந்த 40 கொஸ்டின்ஸ் நீங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா வந்து போதும். இந்த 40 கேள்விகளுக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்றப்ப போதும் சரிங்களா. இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இதை நீங்கள் நல்லா நீங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. இந்த சிசெட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து எத்தனை கேள்வி கேட்குறாங்க, அது என்னென்ன தலைப்புகள்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இந்த 3 தலைப்புகள்லேருந்து மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோமா. ரீசனிங்கு, ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன், இந்த 3 தலைப்புலேருந்து மட்டும்தான் நமக்கு கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொரு தலைப்புலேருந்து எத்தனை கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்லேருந்து உங்களுக்கு ஒரு 27 கேள்வி கேட்பாங்க சரிங்களா. ஆப்டிடியூட்லேருந்து உங்களுக்கு 27 கேள்வி கேட்பாங்க. இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன்லேருந்து உங்களுக்கு 27 கேள்வி கேட்பாங்க. இதில் நம்ம எந்த டாபிக் படித்தா வந்து சேஃபு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுக்கு மேக்ஸ் வருதோ வரலையோ ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் படிக்க போகிறது மேக்ஸ்லாம் கிடையாது. ஆக்சுவல் மேக்ஸ் அப்படின்றது நம்ம படிக்க போகிறதில்ல. இது வந்து ஜஸ்ட் நம்ம ரீசனிங் ஆப்டிடியூட், அதாவது நம்ம வந்து ஆப்டிடியூட் மட்டும் தான் நம்ம இங்கே இந்த மென்டல் எபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட் மட்டும் தான் பார்க்குறமே ஒழிய, நம்ம வந்து ஆக்சுவல் மேக்ஸ் நீங்கள் தேரம்ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல சரிங்களா. நம்ம பேசிக்கான கேல்குலேஷன் தான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ இந்த பேப்பரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஆப்டிடியூடு, அதுக்கடுத்து ரீசனிங், இந்த 2 டாபிக் தான் நீங்கள் வந்து நம்பி போகணும் சரிங்களா. இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் நீங்கள் வந்து நம்பி போகாதீங்க. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் லாஸ்ட் சாய்ஸாக நீங்கள் வந்து வைங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா வந்து நம்ம ரீசனிங், அதுக்கடுத்து ஆப்டிடியூட், இது 2மே தயாராகலாம். நீங்கள் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கணும், இல்லைனா வந்து நீங்கள் எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கணும், இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், இதெல்லாம் படிச்சிருந்தா மட்டும்தான் இதெல்லாம் புரியும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப பேசிக் ஓகேவா. நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி படிக்காத வரைக்கும் தான் இந்த ரீசனிங் ஆப்டிடியூட்லாம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான டாபிக்ஸு அந்த மாதிரி டாபிக் தான் வந்து இருக்குது. ஓகே, இந்த ரீசனிங் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபார்முலா கூட இருக்காது. இந்த ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸி. இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டா போதும். நீங்கள் இந்த ரீசனிங் நீங்கள் வந்து படித்து பாருங்கள், புக் எடுத்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் சரிங்களா. ஒரு ஃபார்முலாவே இல்லாத ஒரு ஒரு சின்ன சின்ன கான்செப்டை வச்சு தான் நம்ம ரீசனிங் அப்படின்னு நம்ம வந்து போடுவோம். உங்களுக்கு ஆப்டிடியூடில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபார்முலா அப்படின்றது இருக்கும் சரிங்களா. ஃபார்முலா அப்படின்றது ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ இதுவுமே வந்து இருக்கும். அப்போ இந்த 2 டாபிக் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 2 டாப்பிக்கு நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே நீங்கள் எத்தனை கேள்வி உங்களால் போட முடியும், 54 கேள்வி அப்படின்றது உங்களுக்கு போட முடியும் சரிங்களா. 54 கேள்வி அப்படின்றது உங்களால் வந்து போட முடியும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு 200க்கு எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். 200க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 66 மதிப்பெண்கள் எடுத்தால் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. இதை நம்ம கேள்விகளை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து மொத்தமாக 80 கேள்வி கேட்குறாங்கல்ல, 80 கேள்வியில் 27 கேள்வி நீங்கள் கேள்வியாக பார்க்குறப்ப 27 கேள்வி நீங்கள் சரியாக போடணும். நீங்கள் வந்து மார்க்காக பார்க்குறப்ப 66 மார்க் நீங்கள் வந்து வாங்கணும். மார்க்குனா 200க்கு 66 மார்க் வாங்கணும். கேள்வினா 80ல் 27 கேள்வி அப்படின்றது போடணும். அப்போ 80ல் 27 கேள்வி மட்டும் போட்டால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேயுமே ஒரு ட்ரிக் இருக்குது. ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்குது. என்னென்னா, இப்போ 80 கேள்வி வந்து டோட்டலாக கேட்குறாங்க. கரெக்டாக நீங்கள் 27 கேள்வி போட்டு 27 கேள்வியுமே வந்து பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரைட் ஆகணும். அப்படி ஆனால் மட்டும் தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும் சரியா. ஏன்னா இங்கே வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் 27 கேள்வி அட்டன் பண்ணி ஏதோ ஒரு மொத்தமாக நீங்கள் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 27 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஒரு கேள்வி தப்பானாலும் என்ன ஆகும், இது வந்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக 27 கேள்வினா 27 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணாமல் 40 கேள்வி நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் சரிங்களா. 40 கேள்வி நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ரீசனிங் ஆப்டிடியூட் கொடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் நீங்கள் வந்து கொடுங்க. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த பேப்பருக்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். இப்போ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா தான் ஓகேவா வந்து இருக்கும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 27 கேள்வி இருக்கா, ஒரு 15 கேள்வி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 15ஓ இல்லைனா ஒரு 17 கேள்வி கூட வச்சுக்கலாம். ஓகே, 27 இருக்குது. 27ல் நீங்கள் வந்து 17 கேள்வியாச்சும் கண்டிப்பாக வந்து சரியாக பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் வந்து படிங்க. அதுக்கடுத்து ஆப்டிடியூட் இருக்குது. ஆப்டிடியூட்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 17ஓ இல்லைனா ஒரு 15 கேள்வி கூட வச்சுக்கலாம். 15 கேள்வி வந்து நீங்கள் கண்டிப்பாக சரியாக போடணும் அப்படின்னு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ பேலன்ஸ் இருக்குது. பேலன்ஸு ஒரு 8 கேள்வி வந்து நீங்கள் என்ன வச்சுக்கலாம், இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சரிங்களா. இந்த ஆர்டரில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. ரீசனிங்கில் 17 கேள்வி நிச்சயமாக போட முடியும் சரிங்களா. இது ஈஸியான டாபிக் தான்.
ஆப்டிடியூட்லையும் 27ல் ஒரு 15 போட முடியும். ஓகே, இதுவும் ஒரு ஈஸியான ஒரு டாபிக் தான். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனும் நீங்கள் இதுக்கு பேசிக்ஸ் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா 8 கேள்வி உங்களால் வந்து போட முடியும். சரிங்களா? இதுவும் 27ல் வெறும் ஒரு 8 தான். ஓகேங்களா? அது வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஓகே, இந்த இப்படி வைங்க. இல்லை எனக்கு ஆங்கிலம் வந்து ரொம்ப டஃப்பு, நான் ஆங்கிலம் நம்பி நான் போகவே மாட்டேன் அப்படின்னா இதை நீங்கள் தூக்கிட்டு ரீசனிங், அதுக்கடுத்து ஆப்டிடியூட் அது மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த ஆர்டரில் தான் நீங்கள் இந்த இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து புக் லிஸ்ட்டு. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும், சிசாட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன புத்தகம் படித்தா வந்து ஓகேவாக இருக்கும், என்ன புக்கில் இந்த எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 புக்கு தான். சரிங்களா? இந்த 2 புக் படித்தா போதும். சிசாட் பொறுத்த வரைக்கும் உங்களால் எல்லா கேள்வியும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஆப்டிடியூட்னு பார்த்தோம், ஒரு பாடத்துலேருந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோமா, ஆப்டிடியூட் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ரீசனிங்லேருந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிடியூட்கான புக் நான் வந்து சொல்கிறேன். ஆப்டிடியூட்கான புக் பொறுத்த வரைக்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு சொல்லக்கூடிய இந்த புக்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அந்த புக்கோட ஆத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாக்டர் ஆர்எஸ் அகர்வால். சரிங்களா? இவருடைய புக் நீங்கள் வந்து படிங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை ஆர்எஸ் அகர்வால். இந்த புக் நீங்கள் ஆப்டிடியூடுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த புக்கே வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக போதும். ஆப்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த புக் வந்து போதும். ஸோ இந்த புக் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஹவு டு கிராக் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் சொல்லக்கூடிய ஒரு புக் வந்து இருக்குது. இது வந்து அரிஹன் பப்ளிகேஷனுடைய புக்கு. சரிங்களா? இந்த புக்கோட ஆத்தர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஜெய் கிஷான், அதுக்கடுத்து பிரேம் கிஷான் அப்படின்ட்டு இருக்காங்க. அரிஹன் பப்ளிகேஷனுடைய ஒரு புத்தகம். ஓகே, 2 புக்கு இந்த சிசெட் பேப்பருக்கு வந்து போதும். வேறு எந்த புக்கு எதுவுமே நீங்கள் வந்து பார்க்க வேணாம். நீங்கள் இந்த கிளாஸ் போகணும், இது போகணும், எதுவுமே வந்து ஒன்றும் அவசியம் இல்லை. சிசெட் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை ஆர்எஸ் அகர்வால் இந்த புக்கு எனஃப். இன்னொன்று ஹவு டு கிராக் த டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் சொல்லக்கூடிய இந்த புத்தகம். இந்த 2 புத்தகமே உங்களுக்கு வந்து போதும். சரிங்களா? அதுக்கடுத்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் ப்ரிலிம்ஸில் இந்த சிசெட் பேப்பரில் கேட்கப்பட்ட அந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போதும். சரிங்களா? 2014 சிசேட்டில் கேட்கப்பட்ட அந்த கேள்விகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனஃப். ஓகே, உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஜிஎஸ் ப்ளஸ் சிசேட்கான கொஸ்டின் பேங்க் வந்து இருக்கும். 29 ஆண்டுகளுக்கான வினா விடைகள், 30 ஆண்டுக்கான ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்லாம் அந்த ஒரு பண்டில் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த புக்ஸோட லிங்க் வந்து அந்த அஃபிஷியலான அந்த நீங்கள் புக் வாங்குறதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த லேட்டஸ்ட் எடிஷன் நீங்கள் அந்த அஃபிஷியல் புக்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, நீங்கள் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜிஎஸ் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கும், சிசாட் கேள்விகளும் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இந்த கேள்வி எல்லாமே வந்து இருக்கும். அந்த புக் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் பேங்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கொஸ்டின் பேங்க் பண்டில் ஒன்று வந்து இருக்குது. அதை நீங்கள் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இந்த புக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இந்த 3 புக்குமே வந்து போதும். இதுலேயுமே இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்குது பாருங்கள். இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை ஆர்எஸ் அகர்வால் அப்படின்ற அந்த புக் வந்து இருக்கா. இந்த புக்கில் இப்போ நீங்கள் லேட்டஸ்ட் எடிஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த கியூஆர் கோடு வந்து இருக்கும். அந்த சாப்டருக்குள்ளேயே உங்களுக்கு கியூஆர் கோடு வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த பாடம் புரியலைன்னா அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லெசனே வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அந்த புக்கை நீங்கள் இது மொபைலில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா மொபைலில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வீடியோவே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து கிளாஸ் போகணும், இல்லை வேறு ஏதோ இது பார்க்கணும் அப்படின்லாம் தேவையே இல்லை. இந்த புக்கு இருந்தாவே, அதாவது அதுக்கு அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்க வேணாம். ரொம்ப பேசிக்காக அந்த மெத்தட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த ஸோ உங்களுக்கு மாடல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ்க்கான ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த 2 புக்கே உங்களுக்கு வந்து போதும். சிசாட் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இந்த 2 புக்கு போதும் அப்படின்னா அந்த 2 புக்கு வந்து ஃபுல்லாக படிக்கணுமா, டு அட்டை படிக்கணுமா அப்படின்னா வந்து தேவையில்லை. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸு. நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் நான் வந்து சொல்கிறேன். அந்த டாபிக் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த 2 புக்லையுமே நீங்கள் படிக்க வேண்டிய டாப்பிக்கு, இந்த புக்கை தாண்டியும் படிக்க வேண்டிய டாபிக் நான் வந்து சொல்கிறேன். அந்த டாபிக் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து போதும். இந்த பேப்பர் உங்களால் நல்லா பண்ண முடியும். சரிங்களா? நான் சொல்கிற டாபிக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா வந்து வேறு டாபிக்ஸ் நீங்கள் போங்க. ஓகே, ஸோ இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு, இந்த எக்ஸாமுக்கு கட்டாயம் படிக்க வேண்டிய டாபிக். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லாமே வந்து ரீசனிங் அதுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது எல்லாமே வந்து ரீசனிங்கில் வந்து வரும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் டாபிக் நீங்கள் என்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னா வந்து கோடிங் அண்டு டீகோடிங்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் நீங்கள் வந்து படிக்கணும் கண்டிப்பாக. இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கேள்வி அப்படின்றத கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து சிலாகிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலாகிசம்ஸ் டாப்பிக்கு. இந்த டாபிக் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கு, ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசப்ஷன்ஸு, ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 3 டாபிக் வந்து இருக்கும். டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் சொல்லக்கூடிய அந்த புக்கில் வந்து இருக்கும். ஸோ வரிசையாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு டாபிக், அந்த டாபிக் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே,
அதுக்கடுத்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த டாபிக் நீங்கள் பார்த்துக்கோங்க. கிளாக் அண்ட் கேலண்டர் இந்த டாபிக் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பிளட் ரிலேஷன் சொல்லக்கூடிய இந்த டாபிக் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு. அதுக்கடுத்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சொல்லக்கூடிய இதுவும் இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த டாபிக் எல்லாமே இந்த கோடிங் டிகோடிங்கு, சில்லாகிசமு, ஸ்டேட்மெண்ட்டு, சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, கிளாக் அண்ட் கேலண்டரு, அதுக்கடுத்து பிளட் ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்னு ஒரு புக் பார்த்தோம் இல்லையா, அரிகன் பப்ளிகேஷன், அந்த புக்கில் வந்து இருக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எல்லாமே முக்கியமான டாப்பிக்கு. கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருங்க. ரொம்ப பேசிக்காக, அதாவது ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இது வந்து யார்ட்டாச்சும் கேட்டு தான் படிக்கணும், இதில் ஒரு ரொம்ப மிகப்பெரிய பயங்கரமான கான்செப்ட்லாம் இருக்குமா அப்படின்னா வந்து எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கு. நீங்கள் ஈஸியாகவே வந்து புரிஞ்சுக்க முடியும், எல்லாராலுமே புரிஞ்சுக்க முடியும். ஈவன் நீங்கள் மேக்ஸ் படிச்சிருக்கணும், இல்லைனா வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும், இல்லைனா இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், அதெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டாக இருக்கலாம், இல்லைனா மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கலாம், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரியும் சரிங்களா. நீங்கள் படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து நம்ம படிக்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம், இதை சார்ந்து நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இந்த டாபிக் நீங்கள் வந்து படிங்க. என்சிஆர்டி புக்லையும் இந்த டாபிக் வந்து இருக்கும். ஓகேங்களா, அந்த நம்பர் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு என்சிஆர்டி புக்ஸ்லேயே உங்களுக்கு 6th புக்லேயே வந்து இந்த டாபிக் நம்பர் சிஸ்டம் வந்து இருக்கும், பேசிக்லேருந்து இருக்கும். ஓகே, அது வந்து நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா, இந்த டாபிக் இப்போ நான் சொல்கிற இந்த டாபிக் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்எஸ் அகர்வால் புக்கில் தான் இந்த டாபிக் எல்லாமே வந்து இருக்கும் சரிங்களா. அப்போ நம்பர் சிஸ்டம் இருக்கும், அந்த டாபிக் நீங்கள் வந்து படிங்க. அதுக்கடுத்து ஆவரேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் நீங்கள் வந்து படிங்க. அதுக்கடுத்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ், இந்த டாபிக் வந்து உங்களுக்கு என்சிஆர்டி புக்கில் தான் இருக்கும். 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய என்சிஆர்டி புக்ஸில் இந்த டாப்பிக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, லீனியர் ஈக்குவேஷன். ஸோ என்சிஆர்டி புக்கில் தான் இந்த டாபிக் இருக்கும். ஆர்எஸ் அகர்வாலை தேடினீங்கன்னா இந்த இந்த சேம் டாபிக் உங்களுக்கு அங்கே வந்து இருக்காது. உங்களுக்கு என்சிஆர்டி புக்கில் இருக்கிறத நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட், இந்த டாபிக் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, எஸ்ஐ இருக்குது, சிஐ இருக்குது, இந்த டாபிக் நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரான்னு சொல்லக்கூடிய சாப்டர். இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு இதுலேயே இருக்கும், என்சிஆர்டி புக்ஸில் உங்களுக்கு இந்த டாபிக் வந்து இருக்கும் சரிங்களா. 6th 7th 8th எல்லா கிளாஸ்லேயுமே வந்து அல்ஜிப்ரான்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் வந்து இருக்கும். இந்த டாபிக் மட்டும் நீங்கள் என்சிஆர்டி புக்கில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கு, இதுவும் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கும் நீங்கள் நீங்கள் புக்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுக்கடுத்து ப்ராபபிலிட்டி, இந்த டாப்பிக்கும் ஒரு முக்கியமான டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். அதுக்கடுத்து சீக்வன்ஸு, நம்பர் சீக்வன்ஸு, லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ், அதுக்கடுத்து சீரீஸு, நம்பர் சீரீஸு, அது மாதிரி ஆல்ஃபபெட் நம்பர்ஸ் உங்களுக்கு இதுலேயும் இருக்கும், லெட்டர்ஸ்லையும் இருக்கும். ஸோ அந்த சீரீஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, சீக்வன்ஸ், அதுக்கடுத்து சீரீஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஜாமெட்ரி, பேசிக் ஜாமெட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்சிஆர்டி புக்ஸில் வந்து இருக்கும். இதுவுமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, இந்த டாபிக்ஸும் நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப், இந்த டாபிக் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது உங்களுக்கு வந்து டேரெக்டாக கேட்க மாட்டாங்க சரிங்களா. டிஎன்பிசி எக்ஸாமில் மாதிரி டேரெக்டாக எல்சிஎம் ஹச்சிஎஃப் வந்து கேட்க மாட்டாங்க. இது வந்து ஒரு அப்ளிகேஷன் பேஸில் வந்து இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்து, இப்போ ராஜுன்னு ஒருத்தர் வந்து இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டில் உங்களுக்கு வந்து கேட்பாங்க சரிங்களா. அதனால தான் நீங்கள் இந்த லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதுக்கடுத்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இந்த டாபிக் நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே, உங்களுக்கு இந்த புக்லேயே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இவருடைய புக்லேயே, ஆர்எஸ் அகர்வால் புக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப் டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஸ்லேயே சம்ஸ் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். அந்த டாபிக் நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேங்களா, அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மிக்சர் அண்ட் அலிகேஷன், இந்த டாப்பிக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து படிக்கணும். இதுவே வந்து எனஃப். இந்த டாபிக் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் சீரீஸ்லாம் போடணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஓகேங்களா, சிசாட் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் சீரீஸே நமக்கு யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் சரிங்களா. 2014 கிட்டத்தட்ட ஒரு 10 வருட கேள்வித்தாள் வந்து இருக்குல்ல, அந்த கேள்வித்தாள் மட்டுமே நீங்கள் வந்து பாருங்கள். மேக்ஸில் வந்து என்ன புதுசாக வரப்போகுது, அதே மெத்தட் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ அதனால் 2014 உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கேள்வித்தாள் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். இதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய கேள்விகள், கிட்டத்தட்ட எல்லா கேள்வியுமே உங்களால் சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. ஏன்னா இதுதான் வந்து பேசிக்கு. இந்த டாபிக் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க, நான் சொன்ன அந்த புத்தகத்தில் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து போதும். ஸோ ப்ளஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக உங்களால் சிசர் பேப்பரில் உங்களுக்கு நல்ல ஸ்கோரே வந்து பண்ண முடியும் சரிங்களா. நார்மல் ஸ்கோர் கிடையாது, நல்ல ஸ்கோரே பண்ண முடியும். ஸோ அதனால் இதில் நீங்கள் சென்டம் வாங்கணும், ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டை விட்டுட்டு நீங்கள் நமக்கு எவ்வளோ தேவை, இந்த பேப்பருக்கு நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடணுமோ அந்த எஃபோர்ட் போட்டால் வந்து போதும். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் சிசாட்டே உட்காந்து நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுப்போம். அப்போ ஜிஎஸ் நீங்கள் எப்படி படிப்பீங்க, நமக்கு ரேங்கிங்கே நமக்கு வந்து ஜிஎஸ் தான் இருக்குது சரிங்களா. அதனால் ஜிஎஸ்க்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் கண்டிப்பாக நம்ம அதுக்கு தான் வந்து கொடுக்கணும்.
சிசாட் பொறுத்தவரைக்கும் அதுக்குன்னு சொல்லி நம்ம ரொம்ப விட்டுறக்கூடாது சரிங்களா. இதில் நம்ம ஏன்னா பாஸ் பண்ணணுன்றதுனால இதுக்கான டைம் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமோ ஒரு 3 மணி நேரமோ கொடுத்து இந்த டாப்பிக்லாம் நீங்கள் டெய்லி பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களால் சிசாட் அப்படின்றத கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த நான் சொன்ன புத்தகங்களில் இந்த டாபிக் நீங்கள் வந்து பாருங்கள். நமக்கு வந்து பேட்சஸ் போயிட்டுருக்கு. நமக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் 2024க்கு நமக்கு பேட்சஸ் போயிட்டுருக்கு. 25 பேட்சஸும் நமக்கு வந்து கிளாஸஸ் டெய்லி மார்னிங் ஈவினிங் போயிட்டுருக்கு. ஸோ அதனால நான் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் வந்து கொடுக்க முடியல. சிசாட் வந்து நம்மளால் யூடியூப்பில் வந்து போட முடியல சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஷார்ட்கட் வச்சு நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்லாம் நம்ம சிசாட் வந்து உங்களுக்கு நான் அதுக்கான அப்டேட் நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா. அது வரைக்கும் நீங்கள் இந்த டாபிக் நீங்கள் இந்த புத்தகத்தில் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே வந்து புரியும் சரிங்களா. சந்தேகங்கள் இருக்குன்னா கூட நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நீங்கள் வந்து பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ நமக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்னிங் பேட்ச் ஈவினிங் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் கண்டிப்பாக நம்ம கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றது போயிட்டுருக்கு. ரொம்ப பேசிக்காக நம்ம எல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பேசிக்லேருந்து உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு தேவையான ப்ரிலிம்ஸ் பேட்ச் அப்படின்றது போயிட்டுருக்கு. ப்ரிலிம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஹிஸ்ட்ரி, அதுக்கடுத்து ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட்டு, ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் 2025, 26, 27 இந்த ஆண்டுகளுக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுடைய பேட்ச் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு பேசிக்லேருந்து உங்களுக்கு நம்ம வந்து எடுத்து கொடுப்போம். ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன் எல்லாமே. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பார்க்குறப்ப இதுலேயும் உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஜியாகிரஃபின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, இந்தியன் ஜியாகிரஃபி எல்லாமே. பாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப கான்ஸ்டியூஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே பேசிக்லேருந்து சரிங்களா எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்ம பேட்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலுமே கூட நீங்கள் நம்ம கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுக்கு நிறையா போஸ்ட், இம்பார்ட்டண்டான போஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வரும். இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நிறைய அப்டேட் நம்ம வந்து போடுறோம். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.